மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் 4 வகையான ஆண்களை நாங்கள் இந்த பிரச்சனை இருக்கிற ஆண்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது வகை என்ன? பெர்மனன்ட் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது லைஃப் லாங் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவதாக அக்வயர்ட் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏற்படுகின்ற இந்த விந்து முந்துதலுடைய பிரச்சனை. இதற்குரிய பல காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக அதாவது செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, தான் தன்னுடைய துணையை திருப்திப்படுத்த முடியுமோ அல்லது தன்னுடைய துணைக்கு தன்னாலே உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம் வர முடியுமோ என்ற ஒரு நினைப்பு, ஒரு படபடப்பு, அதன் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக சைக்காலஜிக்கல் அல்லது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது அவருக்கும் அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை, மனநிலையிலே சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது 2 பேருக்கும் இடையிலே இருக்கிற அந்த இணைப்பிலே அல்லது அந்த தொடர்பிலே இருக்கின்ற பிரச்சனை இருக்கின்ற கடியினாலே இவர்களுக்கு இந்த விந்து முந்துதல் எனப்படுகிற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அதாவது உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நோய்க்கு மிக முக்கியமாக அவசியம் ஃபேமிலி சப்போர்ட். அது நீரிழிவு நோயாக இருக்கலாம், டயபெட்டிஸ் மெலைட்டஸாக இருக்கலாம், எந்த ஒரு நோயாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்ற நோய் எடுத்துக்கொள்ளுகின்ற போது அந்த நோயாளி தன்னுடைய உணவிலே இந்த சீனி பொருட்களை, மாச்சத்துள்ள பொருட்களை இயல்பான மட்டும் குறைக்க வேண்டும். ஆனால் அவருடைய மனைவி நன்றாக காலையிலே எழும்பி ஒரு முழு ஆடை பாலுடன், அதாவது முழு ஆடை பால் சேர்க்கப்பட்ட கோப்பியாக இருக்கலாம், தேநீராக இருக்கலாம், அதுடன் நன்றாக 5 கரண்டி சீனி போட்டு அவர் கொடுக்கின்ற போது அவருடைய இந்த நீரிழிவு நோய், அவருடைய பிளட் சுகர் லெவல் ஒருபோதுமே கட்டுப்பாட்டுக்குள் வர முடியாது. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதாவது ஃபேமிலி சப்போர்ட் எனப்படுவது எந்த ஒரு நோய்க்கும் அத்தியாவசியமான ஒன்று. அது எந்த நோயாக இருக்கலாம், முக்கியமாக சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். அதே போல தான் இந்த பிரச்சனை, இது பிரச்சனை என்று சொல்ல முடியாது, இந்த பிரச்சனை என்று சொல்லலாம், நோய் என்று சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை கூட அவருடைய மனைவியினுடைய துணையுடைய பெண் துணையினுடைய ஆதரவு மிக 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 முக்கியமானது. அதே நேரத்திலே அவருடைய பெண் துணைக்கு தன்னுடைய பிரச்சனையை அவர் தெரிவிப்பது என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் கூடுதலான இடங்களிலே கணவர் மேலோ அல்லது ஆண் துணையோ இந்த பிரச்சனையை அந்த பெண்ணுடன் அவர்கள் பகிர்ந்து கொள்வதில்லை. என்னுடன் பல நோயாளிகள் வருகிறார்கள். இந்த பல நோயாளிகளை நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய மனைவிக்கு இது தெரியுமா என்று கேட்டால் உடனடியாக அவர் சொல்வார், என்னால் சொல்ல முடியாத டாக்டர், எனக்கு வெட்கமாக இருக்கின்றது, எனக்கு கவலையாகவும் இருக்கின்றது, என்னை ஒருபோதும் ஒரு கருத்தாகவே மதிக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை ஒரு 10, 15, 20 வருடங்களுக்கு முன் மிக குறைவாகத்தான் இருந்தது. நான் முதலிலே சொன்னேன், இதனுடைய அந்த ஹிஸ்டரி, இதனுடைய சரித்திரத்தை சொல்லுகின்ற போது சரியான இவ்வளவு காலமும் மருத்துவம் எவ்வளவு விதமாக முன்னேறி இருந்தாலும் இதை பற்றிய ஆராய்ச்சிகள் 1998ஆம் ஆண்டு தான், அதாவது ஒரு ஒழுங்கான ஒரு கட்டமைப்பிலே தொடங்கி 1998ஆம் ஆண்டு. எனவே அதை பிறகுதான் இதை பற்றிய எனவே அதுக்கு பிறகுதான் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை பாரதூரமாக வரும். அதன் பிற்பாடுதான் இந்த மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் இதை பற்றி ஆராய்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள். எனவே முந்தைய காலங்கள் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது பாருங்கள், சிறு வயதினர் 20 இருந்து 40 வயசு அல்லது 35 வயசுக்கு உட்பட்டவர்கள் இந்த பாரதூரமான பிரச்சனையினாலே வருகிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்ன? ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். இதுதான் மிகவும் முக்கியமானது. எனவே தான் நான் என்னுடைய நோயாளிகளுக்கு, என்னோட மருந்து எடுப்பவர்களுக்கு, வெளிநாடுகளில் இருந்து மருந்து வாங்குபவர்களுக்கு நான் சொல்லுவது என்ன, இந்த மருந்துகள் உங்களுடைய கைக்கு கிடைத்த பிற்பாடு என்னுடன் குறைந்தது அரை மணித்தியாலமாவது நீங்கள் தொடர்பு கொண்டு என்னுடன் கதைக்க வேண்டும், எனக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது. மிக முக்கியமானது இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமே. நான் மீண்டும் சொல்ல, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அதாவது உங்களுடைய இந்த பிரச்சனையை உங்களுடைய பெண் துணையுடன் பகிர்ந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது. இல்லாவிட்டால் இதிலே இருந்து வெளியிலே எங்களால் வர முடியாது. அதே நேரத்திலே இந்த
இந்த பிரச்சனை, அதாவது இந்த விந்து முந்துதல் பிரச்சனை, இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்குறி எழுச்சி அடைய முடியாது, விரைப்பு அடைய முடியாத பிரச்சனையுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எனவே ஒரு பெண்ணை கண்டவுடன் அந்த பெண்ணினுடைய அவருடைய அந்த உடல் உறுப்பிலே, வெஜைனாவிலே, யோனியிலே தன்னுடைய ஆண்குறியை பூத்துவதற்கு முதலேயே என்ன நடைபெறுகிறது என்றால், அவருக்கு உடனடியாக விந்து வெளியேறி அந்த ஆண்குறி விரைப்புத்தன்மை அற்றதாக போய்விடும். எனவே இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் இந்த ப்ரீமெச்சுவர் இஜாகுலேஷனுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எனவே இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய தன்மை இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே இந்த விந்து முந்துதல் எனப்படுகின்ற இந்த ப்ரீமெச்சுவர் இஜாகுலேஷன் பெறும். எனவே ரெண்டும் மிக நெருங்கிய அளவிலே தொடர்பு கொண்டிருக்கின்றபடியினாலே இரண்டுக்குமே ஒரே நேரத்திலே சிகிச்சை அளிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. ஒன்றை புறம்பாக வெட்டி ஒன்றுக்கு புறம்பாக சிகிச்சை அளித்து மற்றதுக்கு புறம்பாக சிகிச்சை அளிப்பது என்பது மிகவும் முடியாத காரியம். அதே நேரத்திலே ஆண்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது, ப்ரோஸ்டைட்டிஸ். அதாவது உங்களுக்கு தெரியும், ஆண்களிலே இது இருக்கின்ற ஒரு ப்ரோஸ்டேட் எனப்படுகின்ற ஒரு சுரப்பி இருக்கின்ற, அதை நாங்கள் முன்னிற்கு சுரப்பி அல்லது ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லுவோம். இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஏற்படுகிற கிருமி தொற்று, இந்த கிருமி தொற்று எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் மூலமாக, அதாவது பாலியல் ரீதியாக ஏற்படுகிற கிருமி தொற்றினூடாக இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே கிருமி தொற்று அல்லது முன்னிற்கும் சுரப்பியிலே அலர்ஜி அல்லது இன்ஃப்ளமேஷன் ஏற்படுகிறது. இதை நாங்கள் ப்ரோஸ்டைட்டிஸ் என்று சொல்றோம். இது இருந்தாலும் எப்போதும் ஆண்களுக்கு ஆண்குறியிலே ஏதோ ஒன்று இருப்பது போலவும், ஏதோ கடிப்பது போலவும், சொறிவது போலவும் ஒரு விதமான உணர்ச்சி ஒன்று இருக்கு. எனவே இதன் காரணமாகவும் இந்த விந்து முந்துதல் பிரச்சனை ஏற்படும். எனவே இதற்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். எனவே வைத்தியரை காணுகின்ற போது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அப்படியே அவருக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அவருக்கு இந்த ப்ரோஸ்டைட்டிஸ் எனப்படுகிற பிரச்சனையை அவராலே கண்டுபிடிக்க முடியாது. ஆண்களில் இருக்கின்ற முன்னிற்கும் சுரப்பியிலே இருக்கின்ற பிரச்சனை அவராலே கண்டுபிடிக்க முடியாது. அடுத்ததாக மிக முக்கியமானது ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது இரத்தத்தில் இருக்கின்ற இந்த தைராக்சின் T3 T4 தைராக்சினுடைய அளவு அதிகரிப்பது, ஹைப்போ தைராய்டிசம். இவர்கள் இந்த தைராக்சின் அதிகரித்து காணப்படுவர்கள் எப்போதும் படபடப்புடன் ஆங்ஸைட்டியுடன் தான் இருப்பார்கள். அவருடைய இருதயமானது வேகமாக துடிக்கும், மிக மிக வேகமாக டக் 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 என்று அவர்கள் தங்களுடைய வேலைகளை முடிப்பார்கள். அந்த டக் டக் கண்டு மிக மிக விரைவாக வேலைகளை முடிக்கின்ற ஒரு பகுதி தான் அவருடைய மனைவியுடனோ அல்லது பெண் துணையுடன் அவர் இருக்கின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனை. அவரும் என்ன அந்த இடத்திலேயும் தன்னுடைய வேலையை விரைவிலே முடிக்கத்தான் பார்ப்பார். அதற்குரிய முக்கிய காரணம் என்ன? அவருடைய இரத்தத்தில் இருக்கின்ற இந்த தைராக்சினுடைய அளவு, தைராக்சின் ஹோமோனுடைய அளவு அதிகமாக இருப்பது. எனவே இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக்கொள்ள மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மணி சின்னத்தில் பெல் சைனை அமுழ்த்தி மேலிருக்க தகவல் தேவையாக இருந்தால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.